மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்டில் கிளாஸ் 8 சிபிஎஸ்இ சிலபஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3 வந்து பார்க்க போகிறோம். அதில் 5th சம். ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் whole number by which it should be multiplied so as to get a perfect square number. Also find the square root of the square number so obtained. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு ஹோல் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸ்மாலஸ்ட்டு ஹோல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரை வந்துட்டு போத் சைடு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சம் செய்யல உங்களுக்கு இது வந்து புரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா 252ன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா இது வந்து என்னது ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ என்ன பண்ணணும், 2 வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இதை வந்து டிவைட் பண்ணணும். ஸோ இது 1 டைம் 2 டைம் 6 டைம்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், திரும்ப 2ஆல் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இதை டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணோம்னா 6 வரும், 3 வரும். இப்போ இது என்ன ஆயிடுச்சு, இது வந்து ஒரு ஆட் நம்பராக ஆயிடுச்சு. ஸோ 63 வந்து 3 டேபிளில் வரும். அப்போ என்ன வரும், இங்கே 2 வந்துடும், 1 வந்துடும். திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிளால் பண்ணலாம். அப்போ 3 டேபிளால் பண்ணோம்னா 7ன்னு வந்துடும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப 7ஆல் பண்ணலாம். 7ஆல் பண்ணையில் 1ன்னு வந்துடும். அப்போ நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, 2 × 2 × 3 × 3 × 7ன்னு வந்திருக்கு இல்லையா. இப்போ இதை பேர் பண்ணோம்னாக்கா நம்ம என்ன எழுதலாம், அந்த ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கையில் 1 டைம் எழுதுவோம் இல்லையா. அப்போ இங்கே வந்து 3ன்னு எழுதுவோம். அப்போ இதுக்கு வந்து என்ன இல்லை, பேரிங் இல்லை. அப்போ என்ன பண்ணணுனாக்கா நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 252ஓட நம்ம இந்த 7ஐ மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம என்ன பண்ணணுனாக்கா என்ன வந்திருக்கு, 2 × 2 × 3 × 3 × 7 × 7. இந்த சைடும் நம்ம என்ன பண்ணணுனாக்கா மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இதை பேர் பண்ணோம்னா ஒரு 2 எழுதுவோம், இதை பேர் பண்ணையில் 3 எழுதுவோம். இப்போ இதை பேர் பண்ணையில் நம்ம என்ன எழுதுவோம், 7ஐயும் ஒரு 7 எழுதிடுவோம் இல்லையா. அப்போ இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா என்ன வந்துடும்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764ன்னு வந்துடும் ஆன்சர். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், 2 × 3 × 7ன்னு எழுதிடுவோம் இல்லையா. அப்போ 2 3s are 6, 6 7s are 42. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 is equal to 42. நெக்ஸ்ட்டு சம் 180. இப்போ இந்த சம் போடையில் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கிளியராக புரியும். இப்போ இதுவும் வந்து என்னது 0ன்னு வந்திருக்கு. ஸோ இது ஈவன் நம்பர், நம்ம 2ஆல் பண்ணலாம். அப்போ என்ன வரும், 19 வரும். திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், 2ஆல் பண்ணலாம். 2ஆல் பண்ணையில் என்ன வந்துடும், 45ன்னு வந்துடும். இப்போ 45ஐ வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா 3 டேபிளால் பண்ணலாம். 3 டேபிளால் பண்ணோம்னாக்கா 1 5ன்னு வரும். திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், 3ஆல் பண்ணலாம். 3ஆல் பண்ணையில் இங்கே 5ன்னு வந்துடும். அப்போ இங்கே 5 1ன்னு வந்துடும். அப்போ என்ன இருக்குது, இப்போ இது ரெண்டையும் பேர் பண்ணால் 2ன்னு எழுதிடுவோம். இது ரெண்டையும் ஸ்கொயர் ரூட் பேர் பண்ணோம்னாக்கா 3ன்னு எழுதிடுவோம். ஆனால் 5 வந்து என்னது சிங்கிள் நம்பர் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், போத் சைடும் வந்து என்ன பண்ணணும், 180ஓட 5ஐ மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி 2 × 2 × 3 × 3 × என்ன இருக்குது, 5ன்னு இருக்குது. அப்போ இந்த சைடும் நம்ம என்ன பண்ணணும், 5ஆல் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ போத் சைடும் வந்துருச்சு இல்லையா. இங்கே 180. அப்போ 180 × 5 பண்ணிங்கனாக்கா என்ன வந்துடும், 900ன்னு வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 is equal to, இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்கையில் 2 × 3 × 5ன்னு வரும். ஸோ 2 3s are 6, 6 5s are 30. ஸோ ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 வந்து என்னது 30. புரியுதா. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் என்னது 1008. அப்போ நம்ம இது ஈவன் நம்பரில் முடியுது. நம்ம என்ன பண்ணலாம், 2ஆல் என்ன பண்ணலாம் இல்லையா. அப்போ இது 5 வரும், இந்த 0 வந்துடும், 4 வந்துடும். திரும்ப 2ஆல் பண்ணலாம். 2ஆல் பண்ணையில் 2 வந்துடும், 5 வந்துடும், 2 வந்துடும். திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், 2ஆல் பண்ணலாம். 2ஆல் பண்ணையில் 1 2 6ன்னு வந்துடும். திரும்பவும் என்ன பண்ணலாம், 2ஆல் பண்ணலாம். 2ஆல் பண்ணையில் 63ன்னு வந்துடும். 63ஐ வந்து திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிளில் பண்ணலாம். ஆட் நம்பர். ஸோ ஆட் ப்ரைம் நம்பர் வந்துட்டு 3ஆல் பண்ணலாம். அப்போ இது 21ன்னு வரும்.
அப்போ 21 வந்து நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் 3ஆல் பண்ணிக்கலாம். 3ஆல் பண்ணையில் என்ன வந்துடும், இது 7ன்னு வரும். ஸோ திரும்ப நம்ம 7ஆல் பண்ணலாம். அப்போ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1008 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 2 into 2 into 2 into 3 into 3 into 7ன்னு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம போத் சைடும் என்ன பண்ணிடுவோம், 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஏன்னா 7 மட்டும்தான் பேரிங் இல்லாமல் இருக்குது. ஸோ 7ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1008 into 7 பண்ணுவோம். 1008 into 7 வந்து என்ன வந்துடும், ரூட் ஆஃப் 7056ன்னு வந்துடும். ஸோ இந்த சைடு இதுலேருந்து ஒரு 2 எடுப்போம், இந்த பேரிங்லேருந்து ஒரு 2 எடுப்போம், நெக்ஸ்ட்டு இந்த 3லேருந்து ஒரு 3 எடுப்போம், நெக்ஸ்ட்டு 7 இருக்குது இல்லையா, அந்த 7லேருந்து ஒரு 7 எடுத்துருவோம். ஸோ என்ன வரும், 2 2s are 4, 4 3s are 12, 12 into 7 84. புரியுதா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். சம் வந்து 2028. இப்போ 2028க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்துக்கோங்க. அப்போ இது 2 அதாவது 8ல் வருது இல்லையா, 8ன்றது ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள்லேயே நம்ம போட்டுக்கலாம் இல்லையா. அப்போ என்ன வரும், 1 0 1 4ன்னு வரும். ஸோ திரும்பவும் ஈவன் நம்பர் வருது. அப்போ நம்ம 2ஆல் 2 ப்ரைம் நம்பரால் நம்ம பண்ணிக்கலாம். அப்போ 5 என்ன வரும், 507ன்னு வரும். 507 இப்போ இது ஆட் நம்பராக இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 டேபிள்லேயே செஞ்சு பார்க்கலாம். அப்போ 1 6 9ன்னு வரும். அப்போ 169னாக்கா நம்ம 13 டேபிளில் பண்ணலாமா, 13 டேபிளில். இப்போ இதை வந்து 3 டேபிளால் பண்ணுங்கள். 3 டேபிளால் பண்ணோம்னாக்கா என்ன வரும், இது எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வருமா, 5 இங்கே வரும். அப்போ வராது. அப்போ நம்ம 13ஆல் பண்ணோம்னா தான் கரெக்டாக வரும் இல்லையா. 13ஆல் பண்ணிங்கனாக்கா என்ன வந்துடும், 13ன்னு வந்துடும். அப்போ 13ஆல் பண்ணையில் இது 13, இங்கே 1ன்னு வந்துடும். ஸோ இங்கே என்னது, square root of 2028 is equal to என்ன வந்திருக்கு, 2 into 2 into 3 into 13 into 13ன்னு வந்திருக்கும் இல்லையா. இப்போ இது வந்து பேரிங்காக இருக்குது, 2ன்னு இறக்குவோம். ஆனால் இங்கே வந்து என்னது, ஒரு 3 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இன்னொரு 3யை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இங்கே ஒரு 3 into 13ன்னு வரும் இல்லையா. இப்போ இந்த சைடு வந்து இந்த சைடும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6089 இஸ் ஈக்குவல் டு என்னது, 3 into 2 into 3 into 13. ஸோ ஆன்சர் வந்து என்னது, 78. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 5th சம்மு. ஸோ 1458 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுங்க. இப்போ 8ன்றது முடியுது. ஸோ ஈவன் நம்பர் 2ஆல் பண்ணிக்கலாம். 7 2 9 வரும். இப்போ 9 இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து 3 டேபிளில் பண்ணி பார்க்கலாம். 3 டேபிளில் பண்ணோம்னாக்கா 2 4 3ன்னு வரும். திரும்பவும் ஆட் நம்பரில் முடிஞ்சிருக்கு. ஸோ 3ஆலேயே பண்ணலாம். அப்போ 81ன்னு வரும். 81 வந்து திரும்பவும் நம்ம 3ஆல் பண்ணலாம் இல்லையா. அப்போ என்ன வரும், 27ன்னு வரும். இப்போ 27 வந்து 3ஆல் பண்ணி பாருங்கள், 9ன்னு வரும். இப்போ 9 வந்து திரும்பவும் 3ஆல் பண்ணுங்கள். ஸோ 3ன்னு வரும். ஸோ 3 இதான் வந்து என்னது, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், 2 வந்து 1 தான் இருக்குது, 3 வந்து 2 இருக்குது, 2 இருக்குது, இது ஒரு பேரிங் இருக்குது, இது ஒரு பேரிங் இருக்குது இல்லையா. அப்போ 2 தான் நம்ம என்ன பண்ணணும், போத் சைடும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 458 into 2. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது இன்ட்டு என்ன வந்துடும், 2 into 2 into 3 into 3 into 3 into 3ன்னு வந்துடும் இல்லையா ஸ்கொயர் ரூட்டு. நம்ம இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வந்துடும், 2916ன்னு வரும் சரியா. அப்போ இது என்ன வரும், ஒரு 2 எடுத்துக்குவோம், ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கையில் 2ன்னு வந்துடும். 3 into என்ன வந்துடும், 3 into 3ன்னு வந்துடும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதினோம்னாக்கா 54ன்னு வந்துடும். புரியுதா. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சம் இருக்குது, அது செய்யலாம். 768க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஈவன் நம்பரில் முடியுது. ஸோ நம்ம வந்து 2ஆல் பண்ணிக்கலாம். இதுவும் ஈவன் நம்பரில் வருது. ஸோ 1
92ன்னு வரும். 192வையும் பண்ணிக்கலாம், 96ன்னு வரும். திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், 2ஆல் பண்ணலாம். 2ஆல் பண்ணோம்னா 48ன்னு வரும். திரும்பவும் 2ஆல் பண்ணோம்னா 24ன்னு வரும். திரும்பவும் 2ஆல் பண்ணோம்னாக்க என்ன வரும், 12ன்னு வரும். ஸோ திரும்பவும் 2ஆல் பண்ணுறோம். 2ஆல் பண்ணையில் 6ன்னு வரும். ஸோ 6 2ஆல் பண்ணோம்னாக்கா 3ன்னு வரும். ஸோ 3ன்னு வந்துடும். ஸோ எவ்வளோ 2s வந்திருக்கு, 1 2 3 4 5 6 7 8 வந்துருச்சு. அப்போ 3க்கு தான் வந்து என்ன இல்லை, பேரிங் இல்லை. அப்போ ரூட் ஆஃப் 768 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு, இப்போ எல்லா டூவையும் போட்டிங்கனாக்கா 8 2s இருக்கா, 1 2 3 4 5 6 7 8. ஒரே ஒரு 3 தான் இருக்குது, ரெண்டு சைடும் நம்ம 3 போட்டுக்கிறோம் இல்லையா. அப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம். அப்போ என்ன ஆகும், இதுலேருந்து ஒரு 2, இதுலேருந்து ஒரு 2, நெக்ஸ்ட்டு இதுலேருந்து 2, நெக்ஸ்ட்டு 3. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வந்துடும்னாக்கா 48ன்னு வந்துடும். இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். தேங்க்யூ.